அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழக அரசு வழங்கும் ரூபாய் 1000 பொங்கல் பரிசு இவங்களுக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது யாருக்கெல்லாம் கிடைக்காது, என்ன ரீசனால கிடைக்காதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை அடுத்த மாதம் வரவுள்ள நிலையில் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல இப்போது இருந்தே பிளான் செய்து வருகின்றனர். அதேபோல தமிழக அரசும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி திட்டங்களை செயல்படுத்த தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. சர்க்கரை அட்டைதாரர்கள் உட்பட ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் பொங்கல் பரிசாக ரூபாய் 1000 வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்து வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பில் அரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பொருட்களும் இடம்பெறும் உள்ளன. கடந்த சில வருடங்களாக பொங்கல் பரிசு தொகை நேரடியாக ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படுகிறது. ஆனால் முறையாக மக்களுக்கு சென்று சேரவில்லை என்ற புகார்கள் வரவே இந்த முறை நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்த தமிழக அரசு ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணத்தை செலுத்துவது தொடர்பாக அரசு ஆலோசித்து வருகிறது. அந்த வங்கி கணக்குகள் ஆக்டிவாக இருப்பதும் மினிமம் பேலன்ஸ் வைத்திருப்பதும் முக்கியம். எனவே இதனை சாத்தியப்படுத்துவது தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்ய தமிழக அரசு முடிவு செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. வங்கிகளில் நேரடியாக பணம் செலுத்துவது சாத்தியம் இல்லாத பட்சத்தில் நேரடியாக ரேஷன் கடைகள் மூலம் பணம் விநியோகிக்கப்படும். பொதுவாக இதற்காக சிறப்பு டோக்கன்கள் வழங்கப்படும். இந்த முறை நேரடியாக பணம் கொடுக்கப்படும் பட்சத்தில் டோக்கன்கள் அடுத்த வாரம் 20ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2022ஆம் ஆண்டு பொங்கல் பரிசில் மொத்தம் 21 பொருட்கள் இடம்பெற்றது. கடந்த ஆண்டு புளி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பொருட்களுடன் 1000 ரூபாயும் வழங்கப்பட்டது. இந்த வருடமும் இதே நடைமுறை தொடரும் என்று கூறப்படுகிறது. யாருக்கெல்லாம் ரூபாய் வழங்கப்படும்? இந்த ஆண்டு அரிசி ரேஷன் அட்டை வைத்துள்ளவர்களுக்கு, சர்க்கரை ரேஷன் அட்டை வைத்துள்ளவர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் மற்றும் ஈரோடு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதால் தமிழக அரசிடம் இருந்து நல்ல அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பரிசுக்காக சுமார் 238.92 கோடி ரூபாய் செலவிட திட்டமிட்டுள்ளனர். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு அதன் மூலம் பரிசு தொகை வழங்கப்பட உள்ளது. கூட்ட நெரிசலை தவிர்க்க டோக்கன்கள் வழங்கப்படுகிறது. அதில் குறிப்பிட்ட நாளில் பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். தமிழகத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தமிழக அரசு மாதம் ரூபாய் 1000 கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் கொடுத்து வருகிறது. இந்த பணம் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. இந்நிலையில் ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை வர உள்ளதால் அநேகமாக மாத தொடக்கத்திலேயே அல்லது 10ஆம் தேதிக்கு முன்பாகவே இந்த பணம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் நமக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.